கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். இன்றிலிருந்து நாம் கையடை படலம் என்பதில் இருக்கக்கூடிய செய்யுள்களை பார்க்க இருக்கிறோம். கையடை படலம் என்றால் அடைக்கலம் தருதல், அதாவது அறிவில் சிறந்த சான்றோர்கள் தன்னை விட பெரியவர்களிடத்தே ஒரு பொருளையோ ஒரு நபரையோ அவர் பொறுப்பு என்று ஒப்படைத்தல் கையடைப்படலாம். தயரதன் அவனுடைய நீண்ட நாளாக இருந்த மனக்குறை நீங்கியதன் காரணமாக, பிள்ளை பேறு கிடைத்ததன் காரணமாகவும், அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்வதை பார்க்கும் போதும் அவன் மனதிலே பேருவகை தோன்றியது. பிள்ளையை பெற்றெடுத்தல், பிள்ளை பேறு அடைதல் என்பது ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி இந்த பிள்ளைகள் வளர வளர ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளை பெற்றெடுக்க இவர்களுடைய பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ, எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லுவதை கேட்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி தோன்றும். இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல் என்றவாறு உலகினோர் சொல்லும் நிலையிலே பிள்ளைகள் இருந்தால் அது பெற்றோருக்கு மகிழ்ச்சி. தயரதன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறான். மக்களினுடைய வாழ்த்துகளோடு, முனிவர்களினுடைய ஆசிகளோடு அந்த நில உலகத்தை தனக்கு பின்னால் ஆள்வதற்கு ராமன் இருக்கிறான் என்ற எண்ணத்திலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தான். அரண்மனையினுடைய சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறான். ஒரு நாள் காலையில் அந்த சிம்மாசனம் வெண்மையானதாக, தூய்மையானதாக, மென்மையானதாக இருந்த சிம்மாசனம். அதிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது எல்லோருக்கும் என்ன தோன்றுகிறதாம்? வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்களுக்கு தேவேந்திரனினுடைய தலைநகரம் அமராவதி என்று பெயர். தேவர்களுக்கெல்லாம் தேவரான இந்திரன் வாழக்கூடிய அந்த சொர்க்கலோகத்தினுடைய தலைநகர் அமராவதி என்று பெயர். அந்த அமராவதி நகரிலே இந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய மண்டபம், அந்த மண்டபத்துக்கு சுதர்மை என்று பெயர். அந்த மண்டபத்தை வடிவமைத்தவன் தெய்வங்களுக்கெல்லாம் தட்சனாக விளங்கக்கூடிய மயன் என்பவன். மயனுடைய சிறப்பு என்னவென்றால், அவன் தன் மனதில் எப்படியெல்லாம் நினைக்கின்றானோ அப்படி நினைக்கின்றவாறே கட்டிடங்களை கட்டக்கூடிய திறமை உடையவன். அத்தகைய சிறப்பு மிக்க மனதில் நினைத்தாலே கட்டிடமாக எழக்கூடிய வல்லமை படைத்த மயன் அமைத்த தேவர்களின் தலைவனான இந்திரனினுடைய அமராவதி நகரிலே இருக்கக்கூடிய சுதர்மை என்ற மண்டபத்தை விட தயரதனின் அரண்மனையும் அவனுடைய மாளிகையும் மிகுந்த சிறப்புடையதாக இருந்தது. இந்த நுட்பத்தை கவனியுங்கள். மனதில் நினைத்தாலே போதும் அங்கே கட்டடம் எழுந்துவிடும். அத்தகைய சிறப்பு மிக்க மயன் மனதாலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு சிறந்த ஒரு கட்டடம், சிறந்த ஒரு அரண்மனை. தயரதன் வாழ்ந்த அரண்மனை என்று சொன்னால், தயரதன் தேவேந்திரனை காட்டிலும் உயர்ந்தவன். அவனுடைய அரண்மனை சுதர்மையை காட்டிலும் உயர்ந்தது. அவன் இருக்கக்கூடிய அயோத்தி அமராவதியை காட்டிலும் சிறந்தது. அயோத்தியிலே இருக்கக்கூடிய தச்சர்கள் தேவ தச்சனான மயனை காட்டிலும் சிறந்தவர்கள். வானத்திலே சாரணர் என்ற ஒரு பிரிவினர் மிதந்து கொண்டே பறந்து கொண்டே செல்வார்கள். 18 வகையான பிரிவுகள் வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்களில் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். அதிலே ஒரு பிரிவு சாரணர். அவர்கள் பறக்கும் இயல்புடையவர்கள். பறந்து கொண்டே இருப்பவர்கள் திடீரென பூமியை பார்க்கிறார்கள். நம்முடைய தலைவனான தேவேந்திரன் எப்படி கீழே பூமியிலே இருக்கிறான் என்று தயரதனை பார்த்து மயங்குகிறார்கள். அதன் பிறகு கூர்மையாக கவனிக்கிறார்கள். அடடா,
இந்த மனிதனினுடைய உடலிலே 1000 கண்கள் இல்லை, அதனால் இவன் தேவேந்திரன் இல்லை என்ற முடிவுக்கு வருகிறார்கள். அப்படி வானத்திலே பறக்கக்கூடிய சாரணர்களும் மயங்கக்கூடிய நிலையிலே ஒரு நாள் காலை தயரதன் தன்னுடைய அரண்மனை மண்டபத்திலே சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்தான். தன்னுடைய படை வீரர்கள், நிர்வாக அலுவலர்கள் அனைவரோடு. அந்த நேரத்தில் அங்கே விஸ்வாமித்திரர் வந்தார். யார் அந்த விஸ்வாமித்திரர்? திரிசங்கு என்ற சொர்க்கத்தையே உருவாக்கிய வல்லமை படைத்த விஸ்வாமித்திரர். மன்னனாக இருந்து அதன் பிறகு வேதங்களை எல்லாம் கற்று வசிட்டரின் வாயாலே பிரம்மரிஷி என்ற பட்டம் பெற்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்கள், வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள், தேவேந்திரன், படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய நான்முகன், அத்தனை பேரையும் புதிதாக நான் உருவாக்கி திரிசங்கு என்ற சொர்க்கத்தை புதிதாக நான் உருவாக்குவேன் என்ற அளவுக்கு திறமை படைத்த விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு வந்து தயரதனினுடைய அரண்மனையை அடைந்தார். துர்வாசர் என்ற முனிவர் எப்படி கோபப்பட்டு சாபங்களை விட்டுக்கொண்டே இருப்பாரோ அதை போல விஸ்வாமித்திரரும் மிகுந்த கோபம் வரக்கூடிய ஒரு முனிவராக காட்டப்படுகிறார். வேதம் நாக்கு நுனியில் இருக்கும், கோபம் மூக்கு நுனியில் இருக்கும் விஸ்வாமித்திரருக்கு என்று கவிஞர் வாழி எழுதுவார். அந்த விஸ்வாமித்திரர் வந்து நின்றார். ஏன் வந்து நின்றார்? நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.